ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்எஸ்பி சேனல். நேற்று சண்டே எப்படி போச்சுங்கிறத ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹஸ்பண்டும் பையனும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. காய்கறிலாம் கொஞ்சம் இல்லை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. சண்டே எப்போதும் நம்ம வீட்டில் நான்வெஜ் அவ்வளோவா இருக்காது, சைவம் தான் இருக்கும். நேற்று வெஜ் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்லேருந்து வந்துட்டாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இப்போல்லாம் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அரை கிலோவே 50 ரூபாயாம். அப்புறம் முருங்கைக்கீரை கட்டு ஒரு 3 கட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இங்கே வந்து முருங்கைக்கீரை கிடைக்கிது ரொம்பவே கஷ்டம். எந்த பொருள் இருக்கும் போது அதோட அருமை தெரியாது, இல்லாத போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஊரில் பார்த்திங்கன்னா மரமாக அப்படி எல்லா சைடும் ஒரு 4-5 மரம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து சாப்பிடணுன்னே தோணாது. இங்கே முருங்கைக்கீரையே கிடைக்க மாட்டேக்கு. முருங்கைக்கீரை சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருக்குது. அப்புறம் வெஜ் பிரியாணி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரிட்ஜு வாங்கினதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஃப்ரிட்ஜு ரிட்டன் போட்டு புதுசு வந்து புக் பண்ணுற மாதிரி இது ஆப்ஷன் இருந்துச்சு. பழைய ஃப்ரிட்ஜ் வந்து 1500 ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதாவது கம்பெனி பேர் வந்து பழைய ஃப்ரிட்ஜோட கம்பெனி பேர் வந்து மாற்றி போட்டுட்டாங்க. அது புதுசு வந்தோடனே கம்பெனி பேரை பார்த்துட்டு இந்த கம்பெனி வந்து அக்செப்ட் ஆகுதா என்னென்னு தெரில, எடுக்காங்களா என்னென்னு தெரிலன்னு சொல்லிட்டாங்க. அது அப்புறம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு வாங்குறாங்களா என்னென்னு பார்த்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பழைய ஃப்ரிட்ஜு வந்து அக்செப்ட் ஆகலை, எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதை நம்மளுக்கு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம அதை பழைய விலைக்கு இங்கே லோக்கல் கடையிலே வந்து கொடுத்தாச்சு. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபாய்க்கு எடுக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. அது கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு. ஃப்ரிட்ஜு வாங்கி 3 வாரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இந்த கவர்லாம் போடுறதுக்கு மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன், அது வந்துச்சு. ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நேற்று சண்டே இப்படி தான் போச்சு. வெஜ் பிரியாணி, அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் வந்து சம்பல் போட்டு சாப்பிட்டாச்சு. ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். நேற்று இந்த வேலை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம் சொல்லி சும்மா தான் படுத்திருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டு தந்தாங்க. நேற்று என்னென்னு தெரில, திடீர்னு டீ போட்டு தந்தாங்க. சூப்பராக போட்டிருந்தாங்க. டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவாவது ஒரு சில டைம் போடுவாங்க, டீ நல்லாவே வராது. நேற்று நல்லா போட்டிருந்தாங்க. அப்படி டீ எல்லாம் குடிச்சிட்டு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தாச்சு. அந்த கவர் போட்டோன்னே ஃப்ரிட்ஜு சூப்பராக ஆயிடுச்சு. கவர் கலரும் ஃப்ரிட்ஜு கலரும் சேம் கலர், ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒரு 4 ஷீட்டு, உள்ளே போடுற ஷீட்டு, இந்த மேலே போடுற கவரு, அப்புறம் இந்த ஹேண்டு வந்து ஓப்பன் பண்ணுவோம்ல, அதுக்கு 2 கவர் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம அழுக்காயிட்டுனா அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பழைய கவர் அப்படியே வச்சுருக்கிறேன், மேலே போடுறது. அதை வாஷ் பண்ணி துவைச்சி எடுத்து வச்சிடலாம். இதை அடுத்து வாஷ் பண்ணும்போது அதை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன். சண்டே நேற்று எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நேற்று சண்டே எல்லோரும் என்ன சமைச்சிங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும். அப்படியே டிமார்ட்டுக்கு போனோம், அந்த வீடியோ எடுக்க முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.